ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கு. அதுவும் ஹோம்மேட்ல. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த முடி கொட்டுற பிரச்சனை. ஸோ சிம்பிளாகவும் இருக்கணும், எஃபெக்டிவாகவும் இருக்கணும், உடனே உங்களுக்கு வந்துட்டு சால்வ் ஆகணும் இந்த முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு முடி வந்து ரொம்ப ஒல்லியா இருக்குங்க, அடர்த்தியே இல்ல. கொஞ்சம் முடி அடர்த்தியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் முடி வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு சில பேர், அதாவது என்ன மாதிரி பர்சன்லாம் வந்துட்டு முடி கொஞ்சம் சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும். அதே கை வந்துட்டு தலையில கை வச்சாலே கையே வெட்டிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரஃப்பா இருக்கும் முடி. கொஞ்சம் சில்கியா சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்க எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாஸ்க் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் சிம்பிளா, எஃபெக்டிவா, ஹோம்மேட்லி நீங்களே ஒரே ஒரு பொருள் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு மாஸ்க் இது. ஸோ கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஹேர் சீரம் போடலன்னா முடி பார்க்கவே முடியாது. அவ்வளோ வந்துட்டு ரஃப்பா இருக்கும். அப்படி ஃபுல்லா வந்துட்டு பவுன்சியா ரஃப்பா இருக்கும். ஸோ முடி வந்துட்டு சீரம் வச்சு எண்ணெய் வச்சு இழுத்து கட்டினாதான் கொஞ்சமாவது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா அவ்வளோ ரஃப்பா இருக்கும் என்னோட முடி. ஸோ எனக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மாஸ்க் கிடைச்சதுக்கு கண்டிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்ட வியூவர்ஸ் தான் நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மாஸ்க் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு ஃபீல் பண்றேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாஸ்க். ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த மாஸ்க் ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். குட்டி குட்டியா முடி வளர்ந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 1 மந்த் நல்லாவே ஹேர் growth இருக்கு. பாத்ரூம்ல வந்துட்டு குளிச்சு முடிச்சாலும் இவ்வளோ முடி கொட்டிடுது, அங்கங்க முடியா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மாஸ்க் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு முடி கூட உங்களுக்கு பாத்ரூம்ல கொட்டி இருக்காது. ஸோ கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கு. ஹோம் ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாஸ்க் ஹேருக்கு மட்டும் கிடையாதுங்க, ஃபேஸ்க்கும் தான். ஸோ ஹேர் டு ஃபேஸ் ரெண்டுமே நீங்க கவர் பண்ணி ரெண்டுத்தையுமே நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஃபேஸையும் இன்ஸ்டன்ட்டா க்ளோ ஆக்குது. அப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணி பார்த்தா ஸ்கின் அவ்வளோ க்ளோவா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இது உண்மை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா வீடியோக்காகலாம் நான் சொல்லல, உண்மையாவே சூப்பரா இருக்கு இந்த மாஸ்க். ஸோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஹேர் ஃபேஸ் ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு பார்த்தா முடியும் ஷைனிங்கா இருக்கு, ஃபேஸும் பிரைட்டா க்ளோவா இருக்கு, ஹேர் ஃபாலும் இல்லை, பாத்ரூம்ல ஒரு முடி கூட கொட்டி இல்லை. யூஸ் பண்ண நுனி முடியும் வந்துட்டு அழகா அந்த ஸ்பிளிட் அண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி முடியும் நல்ல ஸ்மூத்தா இருக்கு, ஹேரும் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ நான் பில்டப் கொடுக்கக்கூடிய அந்த மாஸ்க் என்ன எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அமேசிங்கான ஹேர் க்ரோத் மாஸ்க் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த மாஸ்க்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு, நிறைய எஃபெக்டிவ் இருக்கு. நம்மளோட ஹேரை வந்துட்டு சில்கி அண்ட் ஸ்மூத்தா மாத்தும். இன்ஸ்டன்டா ஹேர் நல்லா உங்களுக்கு வந்துட்டு க்ரோத் ஆகிறத நீங்க பாப்பீங்க. ஒரே வாஷ்ல உங்களுடைய ஹேர் ஃபால்ஸ் வந்துட்டு இமிடியேட்டா ஸ்டாப் ஆகும். உங்களுடைய ஹேர் ஃபால்ஸ் எவ்வளவு அதிகமா முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு வாஷ்லயே உங்களுடைய ஹேர் ஃபால்ஸ் இமிடியேட்டா ஸ்டாப் ஆகி நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுடைய ஹேரும் நல்லா ஷில்கி அண்ட் ஷைனியா இருக்கும். நல்லா பாக்குறவங்களே முடிக்கு என்ன போட்ட முடி இவ்வளோ சாஃப்டா இவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்குன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய ஹேர் அவ்வளோ ஒரு சூப்பரா மாறும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாஸ்க் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் ஆலி விதை எடுத்துக்கோங்க. ஃபிளாக்ஸ் சீட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆலி விதை வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த ஆலி விதையில. இது வந்துட்டு ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னையுமே வந்து ரொம்ப சாஃப்டா மாற்றும். ஸ்கின்ல வந்துட்டு சுருக்கங்கள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். நல்லா ஸ்கின்னை கிளாசி ஸ்கின்னா சேஞ்ச் பண்ணும். 2 in 1 இந்த மாஸ்க் வந்து நமக்கு வேலை செய்யும். ஃபேஸ்க்கும் நல்லது, ஸ்கேல்ஃபுக்கும் நல்லது, நம்மளுடைய முடிக்கும் நல்லது. இந்த ஒரே ஒரு மாஸ்க் உங்களுக்கு ஃபேஸ் டு ஹேர் ரெண்டுத்தையுமே வந்துட்டு செம்மையா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு கோல்டா இருக்கும், எனக்கு வந்து கோல்டு பாடி, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, தலைவலி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க வந்து இந்த வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு பேக் பாக்குறதா இருந்தாலும் சரி தான், எக்ஸ்ட்ராவா டபுள் பெனிஃபிட்டா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மெத்தட்ல தான் வெந்தயம் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா வெந்தயமும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல முடி அடர்த்தியா கருமையா நீளமா வளர்றதுக்கு வெந்தயம் வந்துட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. வெந்தயம் ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட். அதனால நான் வந்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலி விதையோட சேர்த்து வெந்தயமும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கோல்டு பாடி இருக்கிறவங்க, தலைவலி இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெந்தயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆலி விதையை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆற விடுங்க. ஸோ இதை மாதிரி ஜெல்லி மாதிரி ரெடி ஆயிடும்.
இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஹேர்லயும் ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு ஹேர்லயும் ஃபேஸ்லயும் அப்ளை பண்ணி காட்டுறேன். மெயினா நம்ம வந்துட்டு எந்த மாஸ்க் போடுறதா இருந்தாலும் ஸ்கேல்ஃப்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்கேல்ஃபுக்கு தான் மெயினா நம்ம போடணும். ஸோ நீங்க வந்துட்டு ஹேர்ல அப்ளை பண்ணும் போதும் ஸ்கேல்ஃபுக்கு நீங்க போடுங்க. கோல்டு பாடி இருக்கிறவங்க வெந்தயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஹேர் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க இப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்றதே பெரிய விஷயம். உட்காந்து யார் மெனக்கட்டு வடிகட்டிட்டு இருக்க போறா அப்படிதானே நீங்க கேக்குறீங்க. வடிகட்டெல்லாம் வேணாங்க, சும்மா அப்படியே போட்டு விடுங்க. எப்படினாலும் நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஹேர் ஃபுல்லா நீங்க போட்டுட்டு இது வாஷ் பண்ணும் போதும் நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து சும்மா நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். அப்பதான் ஹேர் வந்து நல்ல சில்கியா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த டவுட் கேட்பீங்க, ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணமான்னு. சும்மா நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா நீங்கள் இந்த மாஸ்க் போடும் போதும் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஒரு நாள் முன்னாடியே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ட்ரை ஹேரில் இந்த பேக் வேணால் நீங்கள் போடுங்க. அப்போ நம்ம வந்துட்டு சும்மா நார்மலாக வாஷ் பண்ணும் போதுமே ஹேர் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸ்க்கும் வந்து இந்த மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக மாறும். உங்களுக்கு பளபளப்பாக கண்ணாடி மாதிரி உங்களுடைய ஸ்கின் மாறும். நல்லா பிரைட் அண்ட் க்ளோ கொடுக்கும். ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு தனியாக ஹேருக்கு தனியாக நீங்கள் வந்துட்டு செய்ய வேண்டாம். ஒரே பேக் உங்கள் ஃபேஸையும் பார்த்துக்கும் உங்களுடைய ஹேரையும் பார்த்துக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும், ஹேருக்கும் தேவையான விஷயம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபேஸில் போடும்போது முகத்தில் இருக்க முடியெல்லாம் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வளராது. ஸ்கேல்ஃபுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும். ஸோ ஸ்கேல்ப்ல வந்து என்ன ப்ராப்ளம்னால ஹேர் ஃபால்ஸ் இருக்குதோ அதை வந்துட்டு கியூர் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஃபேஸ்ல வந்து இந்த ஆலிவெது வந்து ஸ்கின் நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு இந்த ஆலிவெதில். ஸோ ஃபேஸை நல்லா உங்களுக்கு க்ளோவா பிரைட்டா மாற்றும். வெந்தயமும் ஸ்கின் அவ்வளோ நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின் அவ்வளோ பிரைட்டா மாற்றும். ஸோ இதுல நம்ம வந்துட்டு வெந்தயமும் இருக்கு, ஆலிவெதையும் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஸ்கின் உங்களுக்கு நல்லா பிரைட் அண்ட் க்ளோவா சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்க ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணும் போதே ஃபீல் பண்ணுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ ஹேருக்கும் நீங்க வந்துட்டு இதை போட்டுக்கோங்க. ஒரு கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு நீங்க வாஷ் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு நம்ம பார்லருக்கு போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி இருக்கு ஹேர் பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப சில்கி அண்ட் சைனியா இருக்கு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாஸ்க். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எது ஒண்ணுமே உங்ககிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட அதை நான் கொண்டு வருவேன். ஹேரும் நல்லா ஒரு சாஃப்டா சில்கியா ஷைனியா இருக்கு. லூஸ் ஹேர் விடுறவங்க ஸோ ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்கியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இல்லைங்களா. ஸோ நீங்க வந்து இந்த மாஸ்க் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பார்லருக்கே போகாம ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணாம உங்களுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங்கா சில்கியா ஷைனியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுவும் இந்த ஒரு மாஸ்க் ஃபேஸ்க்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஹேருக்கும் நல்ல ஒரு ஷைனி கொடுக்கும், ஹேர் ஃபால்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப்.